ரோஹினியும் மனோஜையும் ரூம்ல காமிக்கிறாங்க. மனோஜ் வந்து ஷோரூம் கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. ரோஹினி அப்படியே நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரோஹினி பலமான யோசனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறாரு. இல்ல மனோஜ், பெங்களூர்ல ஒரு பிரைடல் மேக்கப் இருக்கு, அதுக்காக என்ன வர சொல்லி கேட்டிருக்காங்க. போலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லவும், நல்லா பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. இல்ல அந்த டேட்ஸ் கொஞ்சம் செட் ஆகணும், அந்த டேட்ல இங்கேயே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதான் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லவும், ரொம்ப யோசிக்காத ரோஹினி, எங்க நல்ல பேமெண்ட் வருதோ அங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. அப்ப அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வராரு. அண்ணாமலை யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது வந்து வாங்க சார், ரிட்டையர்மெண்ட் ஆன அண்ணாமலை சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவரும் இங்க அண்ணாமலை சார் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இருக்காரு, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்பா வாங்கப்பா போலீஸ்காரர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து அப்படி சொன்னதை கேட்ட உடனே ரூம்குள்ள இருந்து விஜயா வெளியே வந்து போலீஸ்காரரை எட்டி பார்த்துட்டு, என்ன சார் பண்ணா இவன், கொஞ்ச நாள் இந்த வீட்டுல போலீஸ்காரங்க வராம இருந்தாங்க, கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம், இப்ப இவன் யாரை போட்டு அடிச்சா, இவனை கூப்பிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுறாங்க. உடனே முத்து அப்படியே ஏறங்கிறங்க பார்த்துட்டு, எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஆசைப்படாதீங்க, அவர் அப்பாவை கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து கதவை திறந்துட்டு மனோஜ் ரோகிணி ரூம் விட்டு வெளியே வராங்க. அண்ணாமலை ரூம் விட்டு வெளியே வந்தோன்னா, ஏங்க நீங்க என்னங்க தப்பு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, போலீஸ் வந்தாவே ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தமா, தள்ள அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அண்ணாமலை, என்ன விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கவும், எங்க சொல்ல விடுறீங்க, ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா நான் வந்த விஷயத்தை எப்படி சொல்றது, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், அந்த விஷயமா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுறாரு அண்ணாமலை. அப்போ உடனே மனோஜ் இருந்துட்டு, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் கூட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல இருக்குது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு, நீயும் அம்மா மாதிரியே யோசிக்காதடா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லைன்னா நீ சும்மா இருந்துற போற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே வந்த போலீஸ்காரர் வந்துட்டு, ஃபேமிலி மொத்தமும் மலேசியா போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆமா சார், நீங்க மலேசியா போயிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. எங்க பொழப்பு உள்ளூரே தாண்ட மாட்டேங்குது, நாங்க எங்க அங்கெல்லாம் போறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனால என்ன சார், நாங்க மலேசியா போயிட்டு வரும்போது உங்க வீட்டம்மாக்கு ஒரு மலேசியா சாரி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஐயோ அதெல்லாம் வேண்டாப்பா, அப்புறம் லஞ்சம் வாங்கிட போறேன்னு சொல்லிட்டு என்னையாவது மாட்டி விட்றாத, நான் சும்மா வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்தேன், நீங்கள் எல்லாரும் உங்களோட ஐடி கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்குறாரு. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, எனக்கு ஆல்ரெடி பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது மலேசியாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்குறாரு. ஆமாம், என் மருமகளோட குடும்பமே அங்கே தான் இருக்காங்க, என் மருமகளோட அப்பா தான் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. மருமகளோட அப்பா வந்து ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல வரதுக்குள்ளார, எங்கள் அப்பா வந்து வேர்ல்டு டூர் போயிருக்காரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாற்றி சொல்கிறாங்க ரோகிணி. அதை பார்த்த முத்துக்கு அப்படியே பயங்கர ஷாக்காகி பார்க்குறாரு. விஜயாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உடனே பக்கத்தில் எந்திரிச்சு வந்து, என்ன ரோகிணி நீ இந்த மாதிரி சொல்கிற, உங்கள் அப்பா ஜெயிலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கிட்டே எல்லாம் வந்து இந்த மாதிரி ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க எல்லாம் போறதுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட போய், அப்படி சொல்ல வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜயா. அதுக்கப்புறம் போலீஸ்கார் வந்து அதெல்லாம் பேசி செக் பண்ணிட்டு, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராரு அந்த கறிக்கடமணி. இந்த ரோஹிணிக்காக நடிச்ச நடிப்பை வந்து சினிமாக்கு போயிருந்தா நம்ம 4 படமாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வராரு. உள்ள வந்தவர் வந்து அந்த போலீஸ்கார் உட்கார்ந்துட்டு இருந்தது பார்த்தோன்னா, ஆஹா என்ன இங்க போலீஸ் வந்திருக்குது, அந்த ரோஹிணிக்கு இது மாட்டிக்கிச்சா என்னமோ தெரியலையே, நம்ம வேற இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வாசல்லே நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் கிளம்புறதுக்கு பார்க்கும்போது வாசல்ல வந்து அந்த மணி நிக்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே சந்தேகமா பாக்குறாரு. அவர் அப்படியே பக்கத்துல வரும்போது, ஐயோ இவர் வேற வராரு, நம்ம என்னத்த சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி வேற அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த மணியை வந்து ரோஹிணி பாத்துறாங்க. அப்படியே பார்த்துட்டு ஜாடையில வாங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த போலீஸ்காரர் வந்து, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த கறிக்கடை மணி வந்து அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு. உடனே ரோஹிணி வந்துட்டு, அவர் என்னோட மாமா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓஹோ அப்படியா, சரி தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் போயிடுறாரு. வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி மனோஜ் கூப்பிடவும், அப்படியே யோசிச்சுட்டே தயங்கிட்டே வந்து அவர் உள்ள வராரு. சம்பந்தி நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. ஆமா ரோஹிணி அப்பா இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. உடனே ரவி அங்கிள் நாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து மலேசியா போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாரு. ஆமா அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாங்க முத்து மலேசியா போலான்னு சொல்லி சொன்னா, சரி நாங்களும் அப்படியே கூட போய் சம்பந்தி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே ரோஹிணியும், ஆமா அங்கிள் ஆண்டி எல்லாருமே வந்து மலேசியா வராங்கன்னு சொல்லி சொன்னான்ல, நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. ஓ முன்னாலேயே சொல்லிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. ஆமா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. சம்பந்தி ரோஹிணி அப்பாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் இங்கிருந்து போகும்போது வாங்கிட்டு போய் அவரை பார்க்கும்போது ஜெயிலில் கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அவரே ஜெயிலில் இருக்காரு, அவரை போய் பார்க்கும்போதெல்லாம் ஜெயிலுக்குள்ள அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, அதானே அவர் என்ன ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்கா போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு வேற அப்படி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கறிக்கடமணி வந்து எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா விஜயா இருந்துட்டு, என்னாச்சு சம்பந்தி நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே மனோஜ், நான் வாசல்ல அவர் நிற்கும் போதே பார்த்தேன், முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கதறி அழுகிறாரு. மனோஜ் ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியாய் பாக்குற மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு மீனாவுக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. விஜயா வந்துட்டு, சம்பந்தி ஐயோ என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஐயோ அங்கிள் என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. மத்தவங்களும் என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறீங்க சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுத்தி கேட்கறாங்க. பாப்பா நான் எப்படி சொல்லுவேன்,
அதை எப்படி என் வாயால் நான் சொல்ல போகிறேன்னு தெரியலையே, இந்த கடவுள் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கதறி கதறி அழுகிறாரு. ஐயோ என்னாச்சு அங்கிள் சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. என் வாயால் எப்படிமா அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு எங்க எதுனாலும் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உங்கள் அப்பாவை எதிரிகள்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகிறாரு. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லுங்கள் சம்மந்தி, ஜெயிலில் அவருக்கு தண்டனை ஏதாவது அதிகமாக வாங்கி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உடனே அந்த மணி இருந்துட்டு ஐயோ அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகிறாரு. அங்கிள் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீன் போடுறாங்க ரோகிணி. கடவுள் இப்படி பண்ணிட்டானேம்மா, உங்க அப்பாவோட எதிரிகள்லாம் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அவரை அப்பாக்கு என்னாச்சு அங்கிள் சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. உங்க அப்பாவை கொன்னுட்டாங்கம்மா கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாரு. அதை கேட்ட உடனே ரோகிணியை விட விஜயா தான் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவங்க அப்படியே நிஜமாவே நடந்த மாதிரியா நினைச்சிட்டு அவங்க அப்படியே பயங்கர ஷாக் ஆகி அப்படியே பாக்குறாங்க. முத்து வந்து எதுவுமே புரியாம திரும்பி அப்படியே மீனாவை பாக்குறாரு. ரோகிணி வந்து அப்பதான் நிஜமாவே அவங்க அப்பா இறந்த மாதிரி அப்படியே பயங்கர ஆக்டிங் கொடுக்குறாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுதுட்டு இருக்காங்க. ஆமாம்மா, அவர் ஜெயிலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அவரோட எதிரிகள்லாம் சேர்ந்து அவரை தீர்த்து கட்டிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி பயங்கரமா அழுது சீன் போட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, ரோஹிணியோட அப்பா நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுகிற மாதிரி நடிக்கிறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு விஜயாவும் அண்ணாமலையும் நிஜமாவே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விஜயா வந்து ஓடி போய் ரோஹிணியை கட்டி பிடிச்சிட்டு ரோஹிணி அழகாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோஹிணியும் வந்து அப்படியே நடிச்சிட்டு ஆண்டின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. முத்து வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. மை காட், இப்படியெல்லாமா கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. ரவி உடனே அதான் சொல்கிறாங்கல்ல ஜெயிலுக்குள்ளே வச்சு அவங்க எனிமிங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அவரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணோம் அடுத்த வாரம் வரலான்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் மனோஜோட ரூம்குள்ளே காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து மனோஜோட மடியில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா நீ போய் அவரை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நீ இதையெல்லாம் எப்படி ரோஹிணி தாங்கிக்க போகிற எனக்கு அதான் புரியல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. நீ என் பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு ஒரே ஆறுதல் மனோஜ், அப்படி எனக்காக இப்போ நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. கவலைப்படாத ரோஹிணி, நான் உங்கள் அப்பா இடத்துலேருந்து உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை நேரில் பார்க்கணுன்னு நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், ஆனால் அவரை ஒரு தடவை கூட நான் நேரில் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அவரை பார்த்துருந்தா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மனோஜ். அப்பா வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை போய் நேரில் பார்த்துட்டு அவர் கூட கொஞ்சம் நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் இனிமேல் எதுவுமே நடக்காதில்ல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் விதி போல இருக்குது ரோஹிணி, அதெல்லாம் நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி நான் கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. நான் நாளைக்கு ஷோரூம்க்கு லீவ் விட்டுலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்கிள் இறந்ததுக்கு அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் மடியில் படுத்துட்டு இருக்கிற ரோஹிணி அப்படியே சடனாக எந்திரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மனோஜ், அப்பாவே கூட இல்லை, ஷோரூம்க்கு லீவ் விட்டு என்ன ஆக போகுது. அப்பா வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், பிஸ்னஸில் வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணவர், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இந்த மனோஜ். உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பிஸ்னஸில் ஒன்றா நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. சரி ரோஹிணி, ஆனால் 2 நாள் நீ லீவ் எடுத்துட்டு வீட்டிலேருந்து நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஆஹா இல்லை மனோஜ், நான் தனியாக இருந்தேன்னா அப்பா ஞாபகத்தில் அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் உன் கூட இருந்தேன்னா நான் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரோஹிணி சொல்கிறதெல்லாம் நிஜம்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். இறந்து போன அப்பா என்ன நம்ம நினச்சிட்டே இருந்தால் திரும்பி வரவா போகிறாரு, முதல்ல அப்பா இல்லை அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பழகிக்கணும் மனோஜ். நான் ஷோரூம் வரேன், உன் கூட இருந்தால் எனக்கு மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ரோஹிணி, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து மனோஜோட ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து மனோஜ் பேசுகிறாரு, எதுவுமே கேட்கல, டவர் கிடைக்காம. சரி இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சப்டீலர் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. கரெக்டாக ரோஹிணியோட ஃபோனும் அடிக்குது. ஃபோன் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வித்யா தான். அட்டன் பண்ணிட்டு சொல்லு வித்யா அப்படின்னு சொல்லவும், ஏய் ஃப்ரீயா இருக்கியா பேசலாமா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. என்ன எல்லாம் முடிஞ்சுதா, பிரவுன் பண்ணி வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போதான் வந்து சொல்லிட்டு போறாரு, பரவாயில்லடி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கவும், எல்லாரும் நம்பிட்டாங்க, எல்லாரும் எனக்கு ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கவும், இல்லடி எல்லாருமே நம்பிட்டாங்க, அதுவும் மலேசியா போகிற பிளானையும் ட்ராப் பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. பயங்கரமான ஆல்ரெடி நீ இல்லாத அப்பாவை உருவாக்கி அவரை ஜெயிலுக்கு அனுப்பி இப்போ கடைசியாக அவரை போட்டும் தள்ளிட்டேன், இதுக்கு மேலே அந்த அப்பா தேவையில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்பா வேணாம், ஆனால் அவரோட சொத்து வேணும்னு சொல்லி உங்கள் மாமியார் கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறாங்க வித்யா. அது எப்படி கேட்காம இருப்பாங்க, அது கேஸில் இருக்குன்னு சொல்லி மணி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்துட்டு, ஓ பொதுவாகவே இந்த சொத்து கேஸ் எல்லாம் வந்து பல வருஷமாக இழுத்து அடிக்கும்ல,
நீ சொல்ற இந்த கதைக்கு 100 வருஷம் அந்த கேஸ் போகுமே. என் மாமியார் எப்ப பாரு அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நானும் மனோஜும் பிசினஸை டெவலப் பண்ணி பெரிய இடத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் கூட உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும், எப்படியோ தப்பிச்சிட்டேன், இப்ப தப்பிச்சிட்டேன், ஆனா அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. வந்தா என்ன, நீ தான் கில்லாடியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. ரொம்ப நாள் இப்படியே எல்லாம் போயிட்டு இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த முத்து மீனாவும் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு டேஞ்சர் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேத்துக்கும் என் மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. என்னை பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வித்யா இருந்துட்டு, இப்போதைக்கு ப்ராப்ளம் முடிஞ்சது இல்ல, அதை நினைச்சு கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடி, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை வச்சிடறாங்க. முத்து பூதாகரமா ஊதின பலூனை வந்து ஒரு ஊசி வச்சு குத்துன மாதிரி புஷ்ஷுன்னு ஆக்கிட்டாங்க இந்த ரோகிணி. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.